லாரி உரிமையாளர்களின் கோரிக்கையை ஏற்று எஃப்சி கட்டண உயர்வை 3 மாதத்திற்கு ஒத்திவைப்பதாக தமிழக அரசு அறிவித்தது. இருப்பினும் கேரளா போல் ஒரு வருடத்திற்கு கட்டண உயர்வை ஒத்திவைக்க லாரி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எஃப்சி கட்டண உயர்வால் லாரி உரிமையாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்ன? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். நாட்டில் பழைய வாகன பயன்பாட்டை குறைக்கும் நோக்கில் இருசக்கர வாகனம் முதல் கனரக வாகனங்களின் தகுதிச் சான்றிதழ் புதுப்பிப்பு கட்டணத்தை 10 மடங்கு உயர்த்தி கடந்த ஆண்டு நவம்பர் 11ஆம் தேதி மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் அறிவித்தது. அதன்படி 20 ஆண்டுகளுக்கு மேலான பழைய இருசக்கர வாகனத்திற்கான எஃப்சி கட்டணம் 400 ரூபாயில் இருந்து 2000 ரூபாயாகவும், அதே பிரிவைச் சேர்ந்த இலகுரக வாகனங்களுக்கான கட்டணம் 600 ரூபாயில் இருந்து 15000 ரூபாயாகவும் உயர்ந்தது. மேலும் 20 ஆண்டுகளுக்கு மேலான கனரக வாகனத்திற்கு 800 ரூபாயாக வசூலிக்கப்பட்ட கட்டணம் 25000 ரூபாயாக உயர்ந்தது. மத்திய அரசின் உத்தரவை ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்கள் அமல்படுத்திய போதும் கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் கடும் எதிர்ப்புகள் கிளம்பின. டீசல் விலை, சுங்க கட்டணம் உயர்வு என ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் தவிக்கும் நிலையில் எஃப்சி கட்டண உயர்வு தங்களது வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என்பதால் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என லாரி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். இருப்பினும் கட்டணம் குறைக்கப்படாததால் வேலைநிறுத்த போராட்டத்தில் லாரி உரிமையாளர்கள் இறங்கினர். முதற்கட்டமாக தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கடந்த திங்கட்கிழமை முதல் லாரி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டம் காரணமாக 3000த்திற்கு மேற்பட்ட லாரிகள் இயங்காததால் நெல் கொள்முதல் உள்ளிட்ட பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. மேலும் எஃப்சி கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி வரும் 25ஆம் தேதி முதல் மாநிலம் முழுவதும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் தனராஜ் அறிவித்தார். லாரி உரிமையாளர்களின் வேலை நிறுத்த போராட்ட அறிவிப்பை தொடர்ந்து எஃப்சி கட்டண உயர்வை 3 மாதங்களுக்கு நிறுத்தி வைப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவித்தது. இருப்பினும் தமிழக அரசின் அறிவிப்பை ஏற்க மறுத்து டெல்டா மாவட்டங்களில் லாரி உரிமையாளர்கள் போராட்டம் தொடரும் என திருவாரூர் மாவட்ட லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் பாண்டியன் தெரிவித்துள்ளார். நாங்கள் ரன் பண்ணுறது தயாராக இருக்கோம். எங்களால் எந்த பின்னடைவோ சோர்வோ எதுவுமே கிடையாதுங்க. நாங்கள் 1 ஆண்டு கால ரிலாக்ஸேஷன் கேட்டோம். கவர்மெண்ட்டு 3 மாதம் தான் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கு. அதை எப்படியாவது திரும்பி அதை 1 வருஷமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தா பெரிய உதவியாக இருக்கும் இந்த நேரத்தில். உத்தரகாண்ட், கேரளாவில் ஓராண்டிற்கு எஃப்சி கட்டண உயர்வை நிறுத்தியது போல் தமிழ்நாட்டிலும் நிறுத்தி வைக்க வேண்டும் என லாரி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆஸ்திரேலியாவை போல இந்தியாவிலும் சமூக ஊடகங்களை சிறார் பயன்படுத்த கட்டுப்பாடுகள் விதிப்பது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பெரியவர்கள் மட்டுமின்றி குழந்தைகளும் சிறுவர்களும் தற்போது சமூக வலைதளங்களில் மூழ்கி கிடக்கின்றனர். சமூக வலைதளங்களால் சிறுவர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் பாதிக்கப்படுவது உலக நாடுகள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. சுவையான உணவு, ஆரோக்கியமான உடல் என்று உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நிலையில் குழந்தைகளின் டிஜிட்டல் ஆரோக்கியம் குறித்து சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவே சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். Let them be kids, அதாவது குழந்தைகள் குழந்தைகளாகவே இருக்கட்டும் என்ற தலைப்பில் கடந்த 2 ஆண்டுகளாக ஆஸ்திரேலியாவில் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு பரப்புரை முன்னெடுக்கப்பட்டு சர்வதேச கவனம் பெற்றது. அதன் எதிரொலியாக ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை செய்யும் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து பிரான்சில் 15 வயதுக்கு உட்பட்ட சிறார்களுக்கு டென்மார்க், நார்வே, மலேசியா போன்ற நாடுகளும் இதே போன்ற கட்டுப்பாடுகளை விதிக்க திட்டமிட்டுள்ளன. இந்தியாவில் கேரளா, ஆந்திர மாநில அரசுகளும் சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த கட்டுப்பாடு விதிப்பது குறித்து ஆலோசித்து வந்தன. இந்நிலையில் டெல்லியில் நடைபெற்று வரும் AI உச்சி மாநாட்டில் பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இந்தியாவிலும் சமூக வலைதளங்களை சிறார் பயன்படுத்துவதற்கு கட்டுப்பாடுகள் விதிப்பது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக குறிப்பிட்டார். இது தொடர்பாக சமூக வலைதள நிறுவனங்களுடனும் கலந்தாலோசித்து வருவதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். Growing day by day, and certainly there is a need for protecting our children, protecting our
society from these harms. There is definitely we have initiated a dialogue with the industry already on this. What kind of regulation would be needed beyond the steps that we have already taken up? இந்தியாவின் டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 18 வயதுக்கு உட்பட்ட பயனர்களின் தனிப்பட்ட தரவுகளை செயலாக்குவதற்கு முன்பு பெற்றோரின் ஒப்புதலை பெற வேண்டியது கட்டாயமாக உள்ளது. இந்த நடவடிக்கை சிறுவர்களின் ஆன்லைன் பாதுகாப்பை உறுதி செய்ய உதவுகிறது. அடுத்த கட்டமாக தகவல் தொழில்நுட்ப விதிகளில் திருத்தம் செய்வதன் மூலம் வயது அடிப்படையிலான விதிமுறைகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அதிகாரிகள் பரிசீலித்து வருகின்றனர். ஆஸ்திரேலியாவை போல இந்தியாவில் சிறுவர்களுக்கு சமூக வலைதள பயன்பாட்டிற்கு முழுமையாக தடை விதிக்கப்படாது என்றும் அதற்கு பதிலாக சில சமூக வலைதள பதிவுகளை சிறார்கள் பார்ப்பதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. மேலும் பெற்றோரின் ஒப்புதல் விதிகளை கடுமையாக அமல்படுத்துவதிலும் கவனம் செலுத்தப்படும் என தெரிகிறது. இதற்காக ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளின் சட்டங்களை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். தொடர்ந்து சமூக ஊடக நிறுவனங்களுடனான ஆலோசனைக்கு பிறகு இந்தியாவிலும் சமூக ஊடகங்களை 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் பயன்படுத்த கட்டுப்பாடு விதிப்பது தொடர்பான விதிகள் வகுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் மார்ச் மாதம் 16ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு சில வாரங்களுக்கு முன்பாகவே மாநிலங்களவை தேர்தல் நடைபெறுவது அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 உறுப்பினர்களின் பதவிக்காலம் வரும் ஏப்ரல் 2ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. திமுகவின் திருச்சி சிவா, என்ஆர் இளங்கோ, அந்தியூர் செல்வராஜ், கனிமொழி சோமு, அதிமுகவின் தம்பிதுரை மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜே.கே. வாசன் ஆகியோரின் பதவிக்காலம் முடிவடைகிறது. தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 37 மாநிலங்களவை இடங்களுக்கு அடுத்த மாதம் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 26ஆம் தேதி தொடங்கி மார்ச் 5ஆம் தேதி வரை நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது. மார்ச் 6ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்படும் என்றும் மார்ச் 9ஆம் தேதிக்குள் வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 16ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் அதற்கு முன்பு மாநிலங்களவை தேர்தல் நடைபெற உள்ளதால் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் காலியாகும் 6 மாநிலங்களவை இடங்களில் திமுகவிற்கு 4 இடங்களும் அதிமுகவிற்கு 2 இடங்களும் கிடைக்கும். இவர்களில் நீண்டகால எம்பியாக உள்ள திருச்சி சிவா மற்றும் திமுக சார்பில் பல்வேறு வழக்குகளை வாதாடி வரும் என்ஆர் இளங்கோவிற்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. இதேபோன்று கொங்கு மண்டலத்தில் அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்த அந்தியூர் செல்வராஜ் மற்றும் மகளிர் பிரதிநிதித்துவத்திற்காக கனிமொழி சோமு மீண்டும் தேர்வு செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே சமயம் திமுக கூட்டணியில் உள்ள மதிமுகவும் கூட்டணியில் இணைவதற்கு தேமுதிகவும் ஒரு இடம் கோரலாம் என கூறப்படுகிறது. எனவே 4 இடங்களில் 3ஐ திமுகவும் 1 இடத்தை கூட்டணி கட்சிக்கும் விட்டுக் கொடுக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவை பொறுத்தவரையில் மீண்டும் தம்பிதுரைக்கே வாய்ப்பு கிட்டும் என கூறப்படுகிறது. மற்றொரு இடத்தை கூட்டணி கட்சியில் யாருக்கு வழங்குவது என்பதில்தான் அதிமுகவிற்கு குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக ஏற்கனவே தேமுதிகவிற்கு வழங்குவதாக ஒப்புக்கொண்டதை அதிமுக தற்பொழுது செயல்படுத்துமா அல்லது பாமக தமிழ் மாநில காங்கிரசிற்கு ஒதுக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதனிடையே மாநிலங்களவை சீட் கிடைப்பதை பொறுத்து தேமுதிகவின் நிலைப்பாடு மாறலாம் என மூத்த பத்திரிகையாளர் சபீர் தெரிவித்துள்ளார். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு 2 கூட்டணிகளிலும் ஒரு சீட்டு கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னா அது தேமுதிகக்கு. ஓகே, தேமுதிக திமுக கூட்டணிக்கு போகிறாங்கன்னா கூட ஒரு ராஜ்யசபா அவங்க கேட்குறாங்க. அப்போ அந்த ராஜ்யசபா கொடுப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கு போகிறாங்கன்னா அதிமுகலையும் ஏற்கனவே அவங்க சொல்லிட்டாங்க ராஜ்யசபா கொடுக்குறோம் அப்படின்னு எழுத்துப்பூர்வமாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தேமுதிகவுக்கு சீட் கன்ஃபார்ம். மாநிலங்களவை தேர்தல் கூட்டணி நிலைப்பாட்டை அரசியல் கட்சிகள் மாற்றவும் வாய்ப்பு இருப்பதாக அவர் கூறியுள்ளார். தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம்.
தென் தமிழகம் மற்றும் கடலோர தமிழகத்தில் நாளை லேசான மழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பூமத்திய ரேகைக்கு அருகே உள்ள இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுப்பெறக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதனால் தென் தமிழகம் மற்றும் கடலோர தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் நாளை லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை மறுநாள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமையன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என்று குறிப்பிட்டுள்ளது. வட தமிழக மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் அதிகாலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் கணித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகைக்கு அருகே உள்ள இந்திய பெருங்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று வீசும் என்பதால் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ரமலான் நோன்பு இன்று முதல் தொடங்குவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் நாகூர் மற்றும் மதுரையில் நேற்று இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தினர். ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் நோன்பிருந்து ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். அதன்படி நேற்று மாலை தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளிலும் ரமலான் நோன்பிற்கான பிறை தெரிந்தது. அதைத் தொடர்ந்து இன்று முதல் புனித ரமலான் மாதத்தின் நோன்பு தொடங்குவதாக அரசின் தலைமை காஜி முஃப்தி உஸ்மான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். புனிதமான இந்த மாதத்தில் அனைவரும் நோன்பிருந்து இறை அருளை பெற இஸ்லாமிய பெருமக்களை வாழ்த்துவதாகவும் தலைமை காஜி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளி வாசல்களில் நேற்றிரவு சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றன. நாகை மாவட்டம் நாகூரில் உள்ள உலக புகழ்பெற்ற ஆண்டவர் தர்காவில் நடைபெற்ற தாராவி சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். மதுரை மாநகரில் மகபூப்பாளையம், நெல்பேட்டை, அண்ணாநகர், வள்ளுவர் காலனி, கலைநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளி வாசல்களிலும் இஸ்லாமியர்கள் இரவு நேர சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். அப்போது உலக நன்மைக்காக பிரார்த்தனை செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூரில் தக்காளி விலை வீழ்ச்சியடைந்து 1 கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். அய்யலூர், கடவூர், புத்தூர், வடமதுரை, தென்னம்பட்டி, மலையூர் உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் தக்காளி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. சென்ற மாதம் வரை 15 கிலோ கொண்ட ஒரு பெட்டி தக்காளி 750 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை விற்பனையானது. 1 கிலோ தக்காளி 80 ரூபாய் வரை விற்பனையானது. இதனால் தக்காளி அதிக விலைக்கு விற்பனையாகும் என ஏராளமான விவசாயிகள் தக்காளியை சாகுபடி செய்தனர். விளைச்சல் அதிகரிப்பாலும் வெளிமாநில தக்காளி வரத்தாலும் தற்போது தக்காளி விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. அய்யலூர் சந்தைக்கு வழக்கமாக 20 டன் தக்காளி வரும் நிலையில் தற்போது 100 டன் தக்காளி விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டுள்ளன. இதன் காரணமாக 15 கிலோ கொண்ட ஒரு பெட்டி 150 ரூபாய் முதல் 250 ரூபாய் வரைக்கும், கிலோ ஒன்று 10 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தக்காளி சீசன் ஆரம்பிக்கிறப்ப இன்னைக்கு விலை குறைவா இருக்கு. இன்னும் தக்காளி முழுவதும் வர வேண்டிய காலங்கள்லாம் இருக்கு. இப்போ இன்னும் விலை குறையத்தான் வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட பெட்டி 150 to 200 ரூபாய் கீழே குறைஞ்சுன்னா விவசாயம் கட்டுப்படி ஆகாது. வெளிமாநில தக்காளி வரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு திமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிட விரும்புவோர் வரும் வெள்ளிக்கிழமை முதல் விருப்ப மனு பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவைத் தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படவுள்ளது. இதனால் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு என அரசியல் கட்சிகள் தீவிரமாக பணியாற்றி வருகின்றன. இந்நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் திமுக சார்பில் வேட்பாளர்களாக போட்டியிட விரும்புபவர்கள் பிப்ரவரி 20 முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். 1000 ரூபாய் செலுத்தி விண்ணப்ப படிவத்தை பெற்றுக் கொள்ளலாம் எனவும், பொது தொகுதியில் போட்டியிட 25,000 ரூபாயும், மகளிர் மற்றும் தனித்தொகுதிக்கு 15,000 ரூபாயும் விண்ணப்ப கட்டணமாக வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கூட்டணி கட்சிகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும் தொகுதிகளில் விண்ணப்ப கட்டணம் திருப்பி அளிக்கப்படும் என்றும் துரைமுருகன் கூறியுள்ளார். மார்ச் மாதத்தின் முதல் 2 வாரங்களில் பிரதமர் நரேந்திர மோடி 3 முறை தமிழ்நாடு வரவுள்ளார். தமிழ்நாட்டில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பரப்புரையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அந்த வகையில் கடந்த மாதம் மதுராந்தகத்தில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி மார்ச் மாதத்தில் மட்டும் முதல் 2 வாரங்களில் 3 முறை தமிழ்நாட்டிற்கு வரவுள்ளார். குறிப்பாக மார்ச் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடியுடன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிதாக இணையவுள்ள கட்சிகளின் தலைவர்களும் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மார்ச் 7ஆம் தேதி வேலூரிலும் 11ஆம் தேதி திருச்சி மற்றும் தஞ்சாவூரிலும் பிரதமர் மோடி சூறாவளி பரப்புரை மேற்கொள்ள உள்ளார்.
அடுத்த வாரம் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தமிழ்நாடு வரும் நிலையில் தேர்தல் தேதி குறித்தான அறிவிப்பு மீது எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி உட்பட 5 மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஆயத்த பணிகளில் தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கடந்த வாரம் தமிழ்நாடு வந்த துணை தேர்தல் ஆணையர் மணீஷ் கார்க் தலைமையிலான 7 பேர் கொண்ட குழுவினர் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து மாநில அதிகாரிகளுடன் கலந்துரையாடினர். அதன் நீட்சியாக அடுத்த வாரம் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தமிழ்நாடு வர உள்ளார். அப்போது தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், டிஜிபி, மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை உயரதிகாரிகள், வருமான வரி, அமலாக்கத்துறை அதிகாரிகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டவர்களுடன் ஆலோசனை நடத்தி ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளார். தமிழ்நாடு அரசின் உதவித்தொகையால் பல விளையாட்டு வீரர்கள் உருவாகி வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக நடிகர் ஆர்யா தெரிவித்துள்ளார். சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசிய அவர் தனது பள்ளி பருவ கனவை பகிர்ந்து கொண்டார். நான் 7th ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது சாய் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் செலக்ட் ஆனேன். இந்த மாதிரி உங்கள் மாதிரியே ஹாஸ்டலில் தங்கி படித்து ட்ரெயின் பண்ணி ஆன ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என்னால் 1 வீக் மேலே அங்கே இருக்க முடியல. யூ ஹவ் இன்னஃப் ஃபெசிலிட்டிஸ் நவ். 6th and 7th ஸ்டாண்டர்ட் அத்லெட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட ஹார்ட்டில் ஒரே ஒரு கோல் தான் இருந்தது. நான் பிடி உஷா மேமோட ஃபேமஸ் ஆகணும். இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் கோல்டு ட்ராக் அண்ட் ஃபீல்டில் நான் வாங்கணும்னு தான் எனக்கு பிக்கஸ்ட் ட்ரீம். முன்னதாக பேசிய நடிகர் யோகி பாபு விளையாட்டு வீரராக முயற்சித்ததை நினைவு கூர்ந்தார். 99ல் இந்த கிரவுண்டு நேரு ஸ்டேடியம் வெளியில் நான் நிறைய என்னோட சர்டிஃபிகேட் மெடல்லாம் எடுத்துகிட்டு வாய்ப்பு தந்தேன். சேப்பாக்கத்திலும் கிரிக்கெட்டுக்காக ட்ரை பண்ணேன். சிஎஸ்கே மேட்ச் ஆனால் ஃபர்ஸ்ட் கமாண்டராக நம்ம தான் போவோம். அங்கேயும் நான் அது மாதிரி வெளியே நின்று இருக்கேன். உழைப்பு தான் எல்லாத்துக்குமே. விளையாட்டு வீரர்களை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து ஊக்குவிக்க வேண்டும் எனவும் யோகி பாபு கேட்டுக்கொண்டார். கோயில் திருவிழாவில் இரு தரப்பினருக்கிடையே நிகழ்ந்த மோதலின் கோர காட்சிகள்தான் இவை. திருப்பத்தூர் அடுத்த ஊத்தங்கரை அருகே அங்குத்தி சுனை பகுதியில் உள்ள திரௌபதி அம்மன் கோயிலில் வருடாந்திர திருவிழா நடைபெற்றது. சாமி ஊர்வலத்தின் போது சிலர் முன்னாள் வன்னியர் சங்க தலைவர் ஜே குருவின் புகைப்படத்தை வைத்து நடனமாடினர். இதுகுறித்து இளைஞர்கள் சிலர் கேட்டபோது இரு தரப்பினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. இரு தரப்பினரும் தங்களுக்குள் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். இது தொடர்பாக தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தி திருப்பி அனுப்பினர். மாநில சுயாட்சிக்காக அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதற்கான முன்னெடுப்பை தங்களை விட்டால் செய்வதற்கு யாரும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்து பேசிய அவர் இந்தியாவை முதிர்ச்சி அடைந்த கூட்டாட்சி நாடாக மாற்ற அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என்றார். மாநில சுயாட்சி வேண்டும், ஒன்றியத்தில் கூட்டாட்சி மலர வேண்டும். இது தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியின் கோரிக்கை அல்ல, இந்திய நாட்டு மக்களின் வாழ்வியலுக்கும் வளர்ச்சிக்கு முக்கியமான கோரிக்கை. பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவுக்கு கூட்டாட்சி தான் அடிப்படை. இத்தகைய தன்மை கொண்டதாக இந்திய அரசமைப்பு சட்டத்தை நாம் மாற்ற வேண்டும். ஜிஎஸ்டி, இந்தி திணிப்பு, கல்வி நிதி உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே மருந்து மாநில சுயாட்சி தான் என்று மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். கொட்ட கொட்ட குடியேறியவர்கள் அல்ல நான். பேரறிஞர் பிறந்த அண்ணாவின் உயிருக்கு உயிர் கொடுப்போம். தலைவர் கலைஞரின் 5 முழக்கத்தை நிறைவேற்றி காட்டுவோம். நாம் தான் இதை செய்ய வேண்டும், நம்மை விட்டால் இதை செய்ய யாரும் இல்லை. இது வரலாறு வழங்கியிருக்கக்கூடிய வாய்ப்பு. மத்திய அரசும் மாநில அரசும் போட்டியாளர்கள் அல்ல என்று கூறிய முதலமைச்சர் இருவரும் பொது அமைப்பின் பங்குதாரர்கள் என்றார். தமிழக சட்டப்பேரவையில் 7.5% இடஒதுக்கீடு, அம்மா உணவகம் மற்றும் கல்வி திட்டங்கள் குறித்து ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி இடையே காரசார வாக்குவாதம் ஏற்பட்டது. பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய அதிமுக உறுப்பினர் கே பி முனுசாமி, எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் முதலமைச்சராக இருந்தபோதுதான் 7.5% இடஒதுக்கீடு கொண்டுவரப்பட்டதாக கூறினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், 7.5% இடஒதுக்கீடு கோரிக்கையை முதலில் வைத்தவர் தற்போதைய முதலமைச்சர் தான் என்றார். அப்போது அமைச்சர் உண்மைக்கு புறம்பான தகவல்களை கூறுவதாக கூறி அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து உறுப்பினர்கள் தங்களது இருக்கைக்கு செல்லாவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் அப்பாவு எச்சரித்தார்.
தொடர்ந்து பேசிய KP முனுசாமி, மாணவர்கள் உயர்வதற்கான மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை அதிமுக கொண்டு வந்தது என்றார். கடந்த ஆட்சியில் நிறுத்தப்பட்ட மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை இந்த அரசு தற்போது முறையாக செயல்படுத்துவதாக அமைச்சர் கோவி செழியன் கூறினார். தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, சென்னை சாந்தம் உட்பட பல இடங்களில் அம்மா உணவகம் முடக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் KN நேரு, கடந்த ஆட்சியில் ஒதுக்கப்பட்டதை விட கூடுதலாக நிதி ஒதுக்கி சிறப்பாக நடத்தி வருவதாக கூறினார். EPS படம் போட்ட புத்தக பைகளை கூட மாணவர்களுக்கு மாற்றாமல் வழங்கிய பெருந்தன்மை திமுக அரசுக்கு உண்டு என அமைச்சர் சேகர் பாபு கூறினார். இந்தியா அமெரிக்கா இடையே AI இணைப்பை அதிகரிக்க கடல்சார் கேபிள் வழித்தடத்தை உருவாக்க இருப்பதாக கூகுள் CEO சுந்தர் பிச்சை அறிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்று வரும் AI உச்சி மாநாட்டில் கூகுள் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை வரும் 20ஆம் தேதி பங்கேற்று உரையாற்றவுள்ளார். இதற்காக இந்தியா வந்துள்ள சுந்தர் பிச்சை டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, AI துறையில் இந்தியா மேற்கொண்டு வரும் பணிகள் பற்றியும் இந்திய மாணவர்கள் மற்றும் நிபுணர்களுக்கு கூகுள் நிறுவனம் வழங்கவுள்ள வாய்ப்புகள் குறித்தும் கலந்துரையாடியதாக தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து டெல்லியில் நடைபெற்ற கூகுள் நிகழ்ச்சியில் பேசிய சுந்தர் பிச்சை புதிய திட்டத்தை அறிவித்தார். Today we are announcing the India-America Connect initiative, which will deliver new subsea cable routes to increase AI connectivity between the US, India and multiple locations across the southern hemisphere. வேலைவாய்ப்பிற்கான புதிய கூகுள் AI தொழில்முறை சான்றிதழ் திட்டத்தையும் சுந்தர் பிச்சை அறிமுகம் செய்தார். பஞ்சாபில் நடந்த திருமண நிகழ்வில் மணப்பெண் மீது லட்சக்கணக்கான ரூபாய் நோட்டுகள் வீசப்பட்டதாக பரவிய வீடியோ விவாத பொருளாகியுள்ளது. பஞ்சாபின் டான்டரன் மாவட்டத்தில் உள்ள பட்டி என்ற இடத்தில் கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி காதலர் தினத்தன்று ஒரு திருமணம் நடைபெற்றது. மணமகன் ஆஸ்திரேலியாவில் லாரி தொழில் செய்து வருகிறார். இந்த திருமணத்தில் பஞ்சாபி கலாச்சாரப்படி மணமக்களை வாழ்த்தி பணத்தை காற்றில் வீசி எறியும் சடங்கு நடைபெற்றது. அப்போது எடுக்கப்பட்ட வீடியோவில் மணப்பெண் மேடையில் நிற்க அவரை சுற்றி பணத்தாள்கள் சிதறி கிடப்பது போன்ற காட்சிகள் வெளியாகின. சுமார் 8.5 கோடி ரூபாய் மதிப்பிலான ரூபாய் தாள்கள் மணமகள் மீது மழையாக பொழியப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் எதிர்மறையாக விமர்சனங்கள் எழுந்தன. இதுகுறித்து விளக்கமளித்த மணமகனின் சகோதரர் சிக்கந்தர், காற்றில் வீசப்பட்ட மொத்த தொகை சுமார் 2 லட்சம் முதல் 4 லட்சம் ரூபாய் மட்டுமே என்று கூறினார். பஞ்சாபி திருமணங்களில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் தீய சக்திகளை விரட்டவும் பணத்தை வீசுவது ஒரு பாரம்பரிய வழக்கம் என்றும் இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு மிகைப்படுத்தப்பட்ட தகவல்கள் பரப்பப்பட்டுள்ளதாகவும் விவரித்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்துள்ளது. கடந்த சில மாதங்களாக நாள்தோறும் ஜெட் வேகத்தில் உயர்ந்து வந்த தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை ஒவ்வொரு நாளும் வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொட்டு வந்தது. ஆனால் கடந்த சில நாட்களாக சர்வதேச பொருளாதார நிலையை பொறுத்து தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வருகிறது. அந்த வகையில் 14,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிராம் தங்கத்தின் விலை 90 ரூபாய் சரிந்து 14,230 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் 1,14,560 ரூபாயாக இருந்த ஒரு சவரன் தங்கத்தின் விலை 720 ரூபாய் சரிந்து 1,13,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் சரிந்து 260 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கட்டி வெள்ளி 5,000 ரூபாய் சரிந்து 2,60,000 விற்பனை செய்யப்படுகிறது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நெதர்லாந்தை வீழ்த்தி இந்திய அணி தொடர்ந்து 4வது வெற்றியை பதிவு செய்தது. அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற இந்திய கேப்டன் சூரியகுமார் பேட்டிங்கை தேர்வு செய்தார். கடந்த 2 போட்டிகளில் ரன் எதுவும் எடுக்காத இந்தியாவின் தொடக்க வீரர் அபிஷேக் சர்மா இப்போட்டியிலும் டக் அவுட் ஆகி ஏமாற்றமளித்தார். மேலும் உலகக்கோப்பை தொடரில் தொடர்ந்து 3 டக் அவுட் ஆன வீரர் என்ற மோசமான சாதனைக்கும் சொந்தக்காரரானார். அதே நேரத்தில் சிவம் துபே அதிரடியாக விளையாடி அரை சதம் விடாச இந்திய அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 193 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து விளையாடிய நெதர்லாந்து சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. அந்த அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 176 ரன்கள் மட்டுமே எடுத்து 17 ரன்களில் தோல்வியடைந்தது. இந்திய அணி சார்பில் வருண் சக்கரவர்த்தி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 66 ரன்கள் எடுத்ததோடு 2 விக்கெட்டுகளை வீழ்த்திய சிவம் துபே ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை தொடரில் ஒரு போட்டியிலும் தோற்காத இந்திய அணி நடப்பு தொடரிலும் 4வது வெற்றியை பதிவு செய்து தொடர்ந்து 12 போட்டிகளில் வென்ற நாடு என்ற சாதனையை படைத்துள்ளது. அனைத்து வீரர்களுக்கும் ஒரே மாதிரியான ஊக்கத்தொகை வழங்கி இந்தியாவிற்கே முன்மாதிரியாக தமிழ்நாடு விளங்குவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. 5 ஆண்டுகால விளையாட்டு சாதனைகளை கொண்டாடும் வகையில் நடைபெற்ற இவ்விழா கலை நிகழ்ச்சிகளோடு கோலாகலமாக தொடங்கியது. தொடர்ந்து விளையாட்டு வீரர்களுக்கான 3% இடஒதுக்கீட்டின் கீழ் 178 வீரர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் 1172 விளையாட்டு வீரர்களுக்கு 33 கோடியே 50 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கி முதலமைச்சர் பாராட்டினார். 261 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செம்மஞ்சேரியில் அமைக்கப்படவுள்ள சர்வதேச விளையாட்டு நகரத்திற்கும் அடிக்கல் நாட்டினார். அப்போது பேசிய முதலமைச்சர், உலகம் செல்லும் வேகத்திற்கு ஒரு முறை மட்டும் வெற்றி பெற்றால் போதாது, தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்றும் வீரர்களுக்கு அறிவுறுத்தினார். நம்ம இளைஞர்களுக்கு படிப்பும் விளையாட்டும் 2 கண்களாக இருக்கணும். தமிழ்நாடு தொடர்ந்து அமைதியான வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இருக்கணும்னா அது அரசியல் தலைவர்களான எங்க கையில் மட்டும் இல்லை, இளைஞர்களான நீங்களும் எங்களுக்கு துணையாக நிற்கணும். எல்லாரும் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் எடுத்து விளையாடுங்க. ஸ்போர்ட்ஸை விட ஒரு பெரிய மெடிடேஷன் இருக்கவே முடியாது. இன்னும் சொல்றேன், உங்களுக்கு போதை போன்ற தீய பழக்கங்களை கூட போக்கி போகக்கூடிய எண்ணமே வராது. இந்த விழாவில் பேசிய துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி, இந்தியாவில் உள்ள முதலமைச்சர்களில் மு.க. ஸ்டாலின் சாம்பியன் ஆஃப் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். நம்முடைய அரசு அமைஞ்ச பிறகு நான் திருப்பி எனக்கு இந்த போர்ட்ஃபோலியோ கொடுத்தாங்கன்னா, விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பு வந்துச்சுன்னா, நான் போடுற முதல் கையெழுத்து எல்லா ஹாஸ்டல்ஸுக்கும் ஏசி வசதி பண்ணி கொடுப்பதற்கான கையெழுத்தாக நிச்சயமாக இருக்கும். நியூஸ் 18ற்கு பேட்டியளித்த பிரபல கபடி வீரரான மணத்தி கணேசன், தற்போது விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற அடுத்த நிமிடமே வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படுவதாக பெருமிதம் தெரிவித்தார். மேட்ச் வின் பண்ணிட்டு வந்து அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு அமௌண்ட் எல்லாம் அனௌன்ஸ் பண்றாங்க. அதனால இளம் விளையாட்டு வீரர்கள் ரொம்ப ஸ்பீடா நல்லா ஆக்டிவா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விளையாடுறதுக்கு அவங்க இன்னும் பெற்றோர்கள் மெயினா பெற்றோர்கள் இன்னும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அவங்க அனுப்புறாங்க. இந்த விழாவில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், நடிகர்கள் ஆர்யா, யோகி பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கொத்தமல்லி விலை பல மடங்கு உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த வாரம் 2 ரூபாய்க்கு விற்ற ஒரு கட்டு கொத்தமல்லி தற்போது 12 ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்படுகிறது. வரத்து குறைவு காரணமாக விலை அதிகரித்துள்ளதால் சின்ன காமநாயக்கனப்பேட்டை உள்ளிட்ட கிராமங்களில் அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. நெய்வாசலில் திட்டானி கருப்பர் கோயில் சிவராத்திரி விழாவை முன்னிட்டு 3 பிரிவுகளாக நடைபெற்ற பந்தயத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 49 ஜோடி மாட்டுவண்டிகள் கலந்து கொண்டன. சாலையில் சீறி பாய்ந்த மாட்டுவண்டிகளையும் அதை ஓட்டி வந்த சாரதிகளையும் ஏராளமான பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். தேனியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் 14வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். திடீரென வாகனங்களை சிறைபிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். கோவையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மறியலில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் சாலையில் படுத்து போராடியதால் காவல்துறையினர் கைது செய்தனர். திருச்சி பெரியகடை வீதி பகுதியில் அமைந்துள்ள பூக்குளம் அங்காள பரமேஸ்வரி கோயிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நள்ளிரவில் மயான கொள்ளை நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேளதாளங்கள் முழங்க மருளாளி அம்மன் வேடமணிந்து ஊர்வலமாக அண்ணா சிலை ஓடத்துறை மேம்பாலம் வழியாக ஓயாமரை சுடுகாட்டுக்கு சென்றடைந்து அங்கு மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ராட்வீலர் நாய் கடித்து காயமடைந்த கூலி தொழிலாளி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மின்னக்கல் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான கார்த்திக்கை அதே பகுதியைச் சேர்ந்த சுந்தரமூர்த்தி என்பவரின் ராட்வீலர் நாய் கடித்தது. இதில் படுகாயமடைந்த கார்த்திக் வெண்ணந்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூர் அருகே மகளிர் உரிமை தொகையை தமக்கு தெரியாமல் கணவர் செலவு செய்து விட்டதான கோபத்தில் தாய் வீட்டிற்கு சென்ற மனைவி திரும்ப வராததால் மன உளைச்சலில் கணவர் தற்கொலை செய்து கொண்டார். நெடுங்குளத்தைச் சேர்ந்த ஈஸ்வரன் அவரது மனைவிக்கு தெரியாமல் அவரது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்ட மகளிர் உரிமை தொகையை எடுத்து செலவு செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்து கணவர் ஈஸ்வரனிடம் கோபித்துக் கொண்டு தாய் வீட்டிற்கு மனைவி சென்று விட்டார். இந்நிலையில் மன உளைச்சலில் இருந்த ஈஸ்வரன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டம் தொட்டியம்பட்டியில் இடுகாட்டில் எரிந்து கொண்டிருந்த உடலை தண்ணீர் ஊற்றி அணைத்து காவலர்கள் மீட்டுச் சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. கோபிநாத் என்ற இளைஞர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் உறவினர்கள் அவரது உடலை இடுகாட்டிற்கு எடுத்துச் சென்று எரியூட்டினர். இதனிடையே கணவரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக மனைவி புகார் அளித்ததை அடுத்து விரைந்து சென்ற காவலர்கள் பாதி எரிந்த நிலையில் இருந்த கோபிநாத்தின் உடலை தண்ணீர் ஊற்றி அணைத்து மீட்டனர். மீட்கப்பட்ட உடல் பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் அகரம்சேரியில் தவேக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெறும் இடத்தில் அதிகாலையில் பந்தக்கால் நடப்பட்டது. இந்த நிகழ்வில் 150க்கும் மேற்பட்ட தவேக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வரும் 23ஆம் தேதி நடைபெறும் விஜய் சந்திப்பு கூட்டம் எந்த அசம்பாவிதமும் இன்றி வெற்றிகரமாக நடைபெற வேண்டி சிறப்பு யாக பூஜையும் நடத்தினர். 3 நாட்களுக்குள் விஜயுடன் ஒரு புகைப்படம் எடுத்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திற்கு அனுப்புங்கள் என தவேகவினருக்கு திமுக தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் திவ்யா சத்யராஜ் சவால் விடுத்துள்ளார். சென்னை அம்பத்தூரில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தவேக தலைவர் விஜய் துண்டு சீட்டு இல்லாமல் 10 தொண்டர்களின் பெயரை கூற வேண்டும் என்றும் சவால் விடுத்தார். இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட 11 மீனவர்கள் சென்னை வந்த நிலையில் அவர்கள் சொந்த ஊர்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். ராமேஸ்வரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் பகுதிகளைச் சேர்ந்த 11 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்தது. இரு நாட்டு தலைவர்களின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து பிப்ரவரி 3ஆம் தேதி 11 மீனவர்களையும் இலங்கை அரசு விடுதலை செய்தது. ஈரோடு கருங்கல்பாளையத்தில் ஒரு வீட்டில் 30 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட புகாரில் பிடிபட்ட திருடனிடமிருந்து 63 சவரன் மீட்கப்பட்டதால் காவலர்கள் திகைப்படைந்தனர். ஆடிட்டர் ராஜன் என்பவரது வீட்டின் சாவியை எடுத்து அவரது மகனின் நண்பர் மயில்சாமி என்பவர் நகைகளை திருடிச் சென்றார். 30 சவரன் நகை மட்டுமே திருடு போனதாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் கைதானவரிடமிருந்து 63 சவரன் நகைகள் மீட்கப்பட்டதால் விசாரணை நடைபெறுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையை அடுத்த செய்யாத்துவண்ணம் கிராமத்தில் கங்கையம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி எருதுகட்டும் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. சேரி பாய்ந்த காளைகளின் முன் நின்று இளைஞர்கள் தங்களது வீரத்தை வெளிப்படுத்தினர். திமுகவிடம் காங்கிரசுக்கு ஒரு மாநிலங்களவை சீட் கேட்க வாய்ப்புள்ளதாக எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கிராமப்புறத்தை விட நகர்ப்புறத்தில் விஜய் அதிக வாக்கு வாங்கலாம் என்றும் கூறினார். திமுகவோடு சேர்ந்து காங்கிரஸ் ராஜ்யசபா உறுப்பினர் சீட்டு கேட்க வாய்ப்பு இருக்கு. எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக கமிட்டி அமைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கமிட்டி வரும்போது எல்லா விஷயங்களை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், விசிக தலைவர் திருமாவளவன், நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோருடன் திமுக எம்பி திருச்சி சிவா செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார். அவர்கள் 4 பேரும் திருச்சி விமான நிலையத்தில் தற்செயலாக சந்தித்த நிலையில் ஒன்றாக இணைந்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் 4 கட்சி தலைவர்களும் அரசியலை கடந்து எடுத்துக்கொண்ட இந்த புகைப்படம் கவனம் பெற்றுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயில் நகை திருட்டு வழக்குகளில் தலைமை தந்திரி கண்டரரு ராஜீவருவுக்கு நிபந்தனை பிணை வழங்கப்பட்டுள்ளது. ஐயப்பன் கோயில் கதவுகள் மற்றும் துவாரபாலகர் சிலைகளில் தங்க மாயமானது தொடர்பான வழக்குகளில் கொல்லம் சிறப்பு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. 41 நாட்கள் நீதிமன்ற காவலில் அவர் இருந்த நிலையில் தற்போது நிபந்தனை பிணை வழங்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் காமினி என்ற சிவிங்கி புலி 3 குட்டிகளை ஈன்றுள்ளது. அந்த மாநிலத்தில் உள்ள குனோ தேசிய பூங்காவில் அந்த குட்டிகளை ஈன்றுள்ளது. இந்தியாவில் சிவிங்கி புலி இனம் அழிந்து போனதால் அவை இங்கு கொண்டு வரப்பட்டன. அதில் ஒன்று குட்டிகளை ஈன்றுள்ளது. இந்த தகவலை மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவ் பகிர்ந்துள்ளார். இதன் மூலமாக நாட்டில் உள்ள சிவிங்கி புலியின் எண்ணிக்கை 38ஆக அதிகரித்துள்ளது.
டெல்லியில் நடைபெறும் AI உச்சி மாநாட்டில் சீன தயாரிப்பு ரோபோவை தங்களுடையது என உத்தரப்பிரதேச பல்கலைக்கழகம் கூறியது சர்ச்சையாகியுள்ளது. மாநாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் பல்கலைக்கழகம் தரப்பு மன்னிப்பு கோரியுள்ளது. டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் மிக பிரம்மாண்டமான முறையில் 5 நாட்கள் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ், பிரான்ஸ், பிரேசில், சுவிட்சர்லாந்து, கிரீஸ், பின்லாந்து, நெதர்லாந்து உள்ளிட்ட 20 நாடுகளின் தலைவர்கள் இந்த மாநாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். உலகின் முன்னணி நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளன. மாநாட்டில் பங்கேற்ற நொய்டாவைச் சேர்ந்த கல்கோடியாஸ் பல்கலைக்கழகம் இந்தியாவின் உயர்கல்வித்துறையில் செயற்கை நுண்ணறிவுக்காக 350 கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்துள்ளதாக தெரிவித்தது. மேலும் மாநாட்டு அரங்கில் ஒரு ரோபோ நாயை காட்சிப்படுத்தியது. அதற்கு ஓரியான் என்று பெயரிட்டு அது தங்கள் பல்கலைக்கழகத்தின் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மூலம் உருவாக்கப்பட்ட சொந்த தயாரிப்பு என்று கூறியிருந்தது. Orion, you need to meet Orion, and this has been developed by the Center of Excellence at the Galgotias University. I would also like to take a moment to brief you about Galgotias University. We are the first private university investing more than 350 crore rupees in artificial intelligence, and we have a dedicated data science and artificial intelligence block. நாய் ரோபோவின் படத்தை எக்ஸலத்தில் பகிர்ந்திருந்த மத்திய அமைச்சர் அஸ்வினி, இந்திய தயாரிப்புகள் உலக அரங்கில் சிறப்பாக செயலாற்றுவதாக புகழ்ந்திருந்தார். ஆனால் சமூக வலைதளவாசிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அந்த ரோபோ சீனாவைச் சேர்ந்த யூனிட்ரி என்ற நிறுவனம் தயாரித்த யூனிட்ரி கோ2 ரக ரோபோ என்பதை ஆதாரங்களுடன் சுட்டிக்காட்டினர். இது ஆன்லைனில் சுமார் 2.5 லட்சம் ரூபாய்க்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு வணிக தயாரிப்பு என்றும் ஆதாரங்களை அடுக்கினர். சீனாவிடம் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரோபோவை சொந்த தயாரிப்பு என்று கூறி காட்சிப்படுத்தியது தேசிய அவமானம் என்று நெட்டிசன்கள் கொந்தளித்தனர். சீன தயாரிப்பை சொந்தம் கொண்டாடிய பல்கலைக்கழகத்தை அந்நாட்டு ஊடகங்களும் விமர்சித்திருந்தன. இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையாக வெடித்த நிலையில் கண்காட்சியில் அமைக்கப்பட்டிருந்த கல்கோடியாஸ் பல்கலைக்கழகத்தின் அரங்கை உடனடியாக காலி செய்ய உத்தரவிடப்பட்டது. சுதாரித்துக் கொண்ட பல்கலைக்கழகம் தாங்கள் அதை உருவாக்கியதாக ஒருபோதும் கூறவில்லை என பல்டியடித்தது. மாணவர்களின் கற்றலுக்காக மட்டுமே இதனை பயன்படுத்துவதாக ஒரு விளக்கத்தை அளித்தது. ये एक चीज है जो मैंने सबको बोला कि ये हम अपने बच्चों को इससे इंट्रोड्यूस कराया है टू प्रोड्यूस समथिंग बेटर ऑफ देयर ओन. பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்த இந்த உயர்மட்ட மாநாட்டில் இந்தியாவின் சொந்த தயாரிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் சூழலில் ஒரு தனியார் பல்கலைக்கழகம் வெளிநாட்டு தயாரிப்பை தனது தயாரிப்பாக காட்டியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே நடைபெற்ற எருது விடும் விழாவில் 100க்கும் மேற்பட்ட காளைகள் களம் கண்டன. பெத்த வேப்பம்பட்டு கிராமத்தில் நடைபெற்ற எருது விடும் விழாவில் வேலூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. வாடிவாசல் வழியாக காளைகள் விடுவிடப்பட்ட நிலையில் குறைந்த நொடியில் குறிப்பிட்ட இலக்கை கடந்த காளைக்கு முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாயும், 2வது பரிசாக 75,000 ரூபாயும், 3வது பரிசாக 50,000 ரூபாய் என 50க்கும் மேற்பட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே உள்ள காளித்திம்மம் மலை கிராமத்திற்கு முதன்முறையாக பேருந்து வசதி தொடங்கப்பட்டுள்ளது. அடர் வனப்பகுதி வழியாக 2 கிலோமீட்டர் நடந்து சென்ற மக்களின் துயரை துடைக்க பழங்குடியின நலத்துறை இயக்குநர் அண்ணாதுரையின் பரிந்துரையின் பேரில் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி உடனடியாக நடவடிக்கை எடுத்துள்ளார். கிராமத்திற்குள் வந்த பேருந்தை பாரம்பரிய இசை முழங்க மாலையிட்டு வரவேற்ற கிராம மக்கள் இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர். புதுக்கோட்டை அருகே வெள்ளனூர் கிராமத்தில் அமைந்துள்ள அழகு நாச்சியம்மன் கோயில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தாரை தப்பட்டை முழங்க ஆட்டம்பாட்டத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். இந்த தேரோட்டத்தில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து வந்திருந்த திரளான பக்தர்கள் அழகு நாச்சியம்மனை தரிசித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சமனார் கோவிலில் விவசாயிகளின் இருப்பிடத்திற்கே சென்று நெல் கொள்முதல் செய்யும் பண்ணை வர்த்தகம் தொடங்கியது. திருவிளையாட்டம், நல்லச்சேரி உள்ளிட்ட கிராமங்களில் ஒரே நாளில் 700 குவிண்டால் நெல் 16 லட்சம் ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்டது. அதிகபட்சமாக ஒரு குவிண்டால் நெல் 2400 ரூபாய் வரை விற்பனையானது. இடைத்தரகர்களின்றி போக்குவரத்து செலவு மிச்சமாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் கெங்கவெளி பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்ட மக்காச்சோளம் விலை குவிண்டாலுக்கு 800 ரூபாய் வரை சரிந்துள்ளது. எனவே அரசே உரிய விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏகப்பட்ட கடனை வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி போட்டு இதெல்லாம் செஞ்சு இன்னைக்கு என்ன விற்கிது 1700 1800 விற்கிது. இது எதுக்காக தாக்கு பிடிக்குங்களா? சென்னை அடுத்த மாங்காட்டில் தாய்ப்பால் கொடுக்கும் போது மூச்சு திணறல் ஏற்பட்டு பிறந்து 10 நாட்களே ஆன ஆண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாங்காடு கீழ் ரகுநாதபுரம் ஆஞ்சநேயர் கோயில் தெருவை சேர்ந்த இம்ரான் தேவி தம்பதியரின் ஆண் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துவிட்டு குழந்தையை தூங்க வைக்க சென்றபோது மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. ஆம்புலன்ஸ் உதவியுடன் பூந்தமல்லி அரசு மருத்துவமனை கொண்டு சென்ற நிலையில் குழந்தை இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ரகசியமாக 2வது திருமணம் செய்த கணவரை முதல் மனைவியின் குடும்பத்தினர் நடு ரோட்டில் வைத்து தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஏசி மெக்கானிக்கான தௌசிப் என்பவரை காரில் துரத்திச் சென்று வழிமறித்த முதல் மனைவியின் அண்ணன் அவரை சரமாரியாக தாக்கினார். கோயம்புத்தூர் மாவட்டம் வெள்ளியங்கிரி மலையில் காடுகளில் வீசி எறியப்பட்ட சாக்லேட் பிஸ்கட் கவர்களில் இருந்து மேஜை மற்றும் பூங்கா இருக்கை தயாரிக்கப்பட்டுள்ளன. வெள்ளியங்கிரி மலை பாதுகாப்பு குழுவினர் கடந்த ஆண்டு 28 டன் கழிவுகளை அகற்றினர். அவைகள் மூலம் அலமாரி, 4 பேர் அமரக்கூடிய பூங்கா இருக்கை மற்றும் மேஜை உள்ளிட்டவைகளை தயாரித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். ஈரோட்டின் காசிப்பாளையம் பகுதியில் மாநகராட்சி மேயர் நாகரத்னம் வீட்டில் புகுந்த 3 அடி நீளம் கொண்ட நாகப்பாம்பை பாம்பு பிடி வீரர் ஒருவர் உயிருடன் மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தார். வீட்டின் முன்பகுதியில் மடக்கி வைத்திருந்த தார்பாய்க்குள் இருந்த நாகப்பாம்பை உயிருடன் மீட்ட பாம்பு பிடி வீரர் யுவராஜ் அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு பாம்பை கொண்டு செல்ல வனத்துறையினரிடம் ஒப்படைத்தார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கரடிப்பட்டி விளையாட்டு மைதானத்தில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி சிறுவர் சிறுமியர்கள் கபடி கிரிக்கெட் விளையாடி சிலம்பம் சுற்றி நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீழக்குயில்குடி அருகே உள்ள கரடிப்பட்டியில் புறம்போக்கு இடத்தை 30 ஆண்டுகளாக விளையாட்டுப் போட்டிகளுக்கு பயன்படுத்தி வந்துள்ளனர். அந்த இடத்தை தனிநபர் ஆக்கிரமித்துள்ளதால் அதனை மீட்க ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தினர். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தலைமையில் அண்டை மாநில மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கேரள மாநிலத்தின் பாலக்காடு, எர்ணாகுளம், இடுக்கி, திருச்சூர் ஆகிய 4 மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்ற இக்கூட்டத்தில் எல்லைப் பகுதிகளில் மது மற்றும் பணக்கடத்தலை தடுக்கவும் சோதனை சாவடி கண்காணிப்பை தீவிரப்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டது. இரு மாநில அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட அறிவுறுத்தப்பட்டது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் பானிபூரி பாத்திரத்தில் இருந்து எலி ஒன்று குதித்து ஓடிய சம்பவம் உணவு பிரியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாலையோர பானிபூரி கடை ஒன்றில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ பரவி வரும் நிலையில் உணவுப் பொருட்களின் சுகாதாரத்தன்மை குறித்து கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. இந்தியா கூட்டணிக்கான ஒருங்கிணைப்பாளரை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்றுள்ளது. இந்தியா கூட்டணியை வழிநடத்த சிறந்த நபர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் என கூட்டணி கட்சிகள் கூற தொடங்கியுள்ளன. ஆண்டு மக்களவைத் தேர்தலை ஒட்டி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை வீழ்த்தும் நோக்கில் எதிர்க்கட்சிகள் கைகோர்த்தன. அந்த கூட்டணிக்கு இந்தியா கூட்டணி, அதாவது இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்டல் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் என்ற பெயரும் வைக்கப்பட்டது. மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, மு.க. ஸ்டாலின், நிதிஷ்குமார், மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், சரத் பவார், உத்தவ் தாக்கரே, அகிலேஷ் யாதவ் என பல்வேறு பிராந்திய பிரபலங்கள் ஒன்றாக கைகோர்த்தனர். இந்த கூட்டணி உருவாவதற்கு 3 மிக முக்கியமான கூட்டங்கள் அடித்தளமாக அமைந்தன. 2023 ஆண்டு நடைபெற்ற பாட்னா கூட்டம். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் 15க்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து பாஜகவுக்கு எதிராக ஒரே வேட்பாளர் என வியூகம் வகுத்தன. அதே ஆண்டு ஜூலையில் நடைபெற்ற பெங்களூரு கூட்டத்தில் 26 கட்சிகள் பங்கேற்றன. அங்குதான் INDIA என்ற பெயர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. பின்னர் ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற மும்பை கூட்டத்தில் கூட்டணியின் ஒருங்கிணைப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டன. ஒன்றிணைந்தால் இந்தியா வெல்லும் என்ற முழக்கம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே நிதிஷ்குமார் கூட்டணியை விட்டு வெளியேறி மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து கொண்டார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் மம்தா பானர்ஜியும் நாடாளுமன்ற தேர்தலை தனியாகவே சந்தித்தார். எனினும் இந்தியா கூட்டணி
2024ஆம் ஆண்டு தேர்தலில் பாஜகவுக்கு கடும் சவாலை அளித்தது. மொத்தமாக 234 இடங்களை கைப்பற்றி பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காமல் தடுத்தது. குறிப்பாக உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் ஒரே ஒரு முறை இந்தியா கூட்டணி தலைவர்களின் சந்திப்பு நடைபெற்றது. இதற்கு பின்னர் எந்த ஒரு மாநாடோ சந்திப்பு நிகழவில்லை. பெரும்பாலான சட்டமன்ற தேர்தல்களில் கூட்டணி அமைக்காமல் தனித்தனியாகவே களம் கண்டன. இப்படி கூட்டணி சிதைந்து போக காங்கிரஸ் கட்சிதான் முக்கிய காரணம் என விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்தியா கூட்டணிக்கு பொருத்தமான தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் என கூறி நெருப்பை பற்ற வைத்தார் காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர். And I think the best man to consolidate it is M.K. Stalin. So M.K. Stalin is the same position. So Rahul Gandhi can become the Prime Minister of India. இதனை சில தமிழ்நாட்டு தலைவர்களும் வழிமொழிந்துள்ளனர். மணிசங்கர் ஐயர் தமிழ்நாடு முதலமைச்சரை இந்தியா கூட்டணியோட ஒருங்கிணைப்பாளராக தேர்வு செய்யணும்னு 2 நாளுக்கு முன்பு சொல்லியிருக்காரு. எப்படி பாருங்க? ஒரு நல்ல கோரிக்கை. அவர் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். கூட்டணியில் இருக்கிறதுலே வலுவா இருக்கிறது அவர் தான். இப்போ அதனால இப்போ அவர் வெளியேறிட்டாருன்னு வச்சுக்கிறேங்க, சுத்தமாக அந்த இந்தியாங்கிறது எழுத்துல தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அது மமதா பானர்ஜியை போட்டிருக்கலாம், இல்லைனாக்கா உத்தவ் தாக்கரேயை போட்டிருக்கலாம், இல்லைனாக்கா திரு ஸ்டாலின் அவர்களை போட்டிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பொலிட்டிக்கலி ஒரு மெச்சூரான கமெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். இதேபோல் இந்தியா கூட்டணிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமை தாங்க வேண்டுமென உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சியின் அதிகாரப்பூர்வ பத்திரிகையான சாம்னா கருத்து தெரிவித்துள்ளது. பிராந்திய கட்சிகளை ஒருங்கிணைப்பதிலும் சமூக நீதி கொள்கையிலும் ஸ்டாலின் காட்டும் உறுதி இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. 2026ஆம் ஆண்டில் தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா உள்ளிட்ட 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் இந்தியா கூட்டணி தூக்கத்தில் இருந்து விடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் சாவனா எச்சரித்துள்ளது. காங்கிரஸ் கட்சிக்குள் நிலவும் கோஷ்டி பூசல் மற்றும் தலைவர்களின் முரண்பட்ட கருத்துக்கள் கூட்டணிக்கு ஆரோக்கியமானது அல்ல என்று சாம்னா சாடியுள்ளது.